Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது TNPSC Group 2A 2025 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் புக் லிஸ்ட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம். இந்த புக் லிஸ்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது. நிறைய யூடியூப் சேனல்ஸ், டெலகிராம் குரூப்பு, PDF ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி படிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக படிக்க முடியாது. அப்படியே அதை படித்தாலும் அது எக்ஸாமுக்கு பயன்படுமான்னு கேட்டால் அது ஃபுல்லாக உங்களுக்கு பயன்படாது. ஏன்னா எக்ஸாமுக்கு டைம் கம்மியாக இருக்குது, ரிவிஷன் பண்ணணும். அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் படித்தா எல்லாமே ரிவிஷன் பண்ண முடியுமா? நிச்சயம் பண்ண முடியாது. அண்ட் சேம் டைம் இந்த புக் தான் பெஸ்ட்டு, இதுதான் வந்து ஒஸ்ட்டு, இதை மட்டும் படித்தா போதுமா, இதை படிக்க வேணாமா, அந்த மாதிரி விஷயமே கிடையாது. படிக்கிற விஷயம், படிக்கிற சோர்ஸு நம்ம செலக்ட் பண்ணுறோமா, அந்த ஒரு புக்கில் எப்படி நம்ம வந்து படிக்கிறோம், அந்த ஒரு கண்டென்ட்டை ரெலவெண்ட்டாக எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டி வந்து இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. 10th புக்லேயும் படிக்கலாம், 12th புக்லேயும் படிக்கலாம், லக்ஷ்மிகாந்த்லேயும் படிக்கலாம், இன்னும் வேறு பப்ளிகேஷன் நீங்கள் படிக்க முடியும். பட் இந்த புக் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை, அந்த கண்டென்ட்டை எப்படி எக்ஸாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக படித்தா நம்மளால் கிளியர் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகே. அண்ட் சேம் டைம் ஒரு கேள்வி மட்டும் மைண்டில் யோசிக்காதீங்க. இது போதுமா, இது போதுமா, இது போதுமா, அதை மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா ஒரு போட்டித் தேர்வு ஒரு பெரிய கடல் மாதிரி. அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரிங்க. இது ஈஸி கஷ்டம், குரூப் 4 ஈஸி, குரூப் 1 கஷ்டம், அது ஈஸி கஷ்டம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு எக்ஸாமுக்கும் அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த சோர்ஸ், அந்த விஷயங்கள் ஒரு கடல் மாதிரி வந்திருக்கும். இதை மட்டும் படித்தா போதும்ன்ற மைண்ட் செட்டுக்கு எதுவுமே நம்ம வரவே முடியாது. நாம் படிக்கிற விதத்தை நம்ம சரியாக படித்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு, ப்ரிலிம்ஸ்க்கோ, மெயின்ஸ்க்கோ கொண்டு போக முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. நம்ம பேசிக்கான புக் லிஸ்ட்டை நம்ம வந்து பார்த்துலாம். நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவோங்க. Group 2A ஃபார் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கான சோர்ஸ் நம்ம டெலகிராம் சேனல் மட்டும்தான், லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்குவோங்க. நம்ம தமிழுக்கு ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், குரூப் 4 வந்து பண்ணியிருந்தோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிப்போம். இங்கிலீஷ்க்கு ஒரு புது சிலபஸ்லாம் வந்து மாற்றிருந்தாங்க இல்லையா, அந்த சிலபஸை வேஸ்ட் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் இங்கிலீஷ்காக வந்து வரப்போகுது. டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, வேறு எங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஓகே, சரி பார்த்துலாம். ஸோ புக் லிஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருவோம். அண்ட் Group 2A 90 days ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ Group 2A 2025 எக்ஸாம் டேட்லாம் கொடுத்தாச்சு. எக்ஸாம் டேட் செப்டம்பர் 28 வந்து கொடுத்துருக்காங்க. 99% எக்ஸாம் இன்றைக்கி நடந்துடும், இல்லைனா ஒரு நாள் 2 நாள் தள்ளி வந்து போகலாம், அது மட்டும்தான். ஸோ டேட் எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, கடந்த செல் நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் பக்கத்தை மட்டும் திறப்பு, புத்தகத்தை மூடாதே. எஸ், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எக்ஸாமுக்கு இன்னும் 90 days இருக்குது, இல்லை 60 நாள் இருக்குது, இல்லை 30 நாள் இருக்குது, ஏதோ ஒன்று நீங்கள் படிக்க வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஒரு புக்கை வந்து எடுக்கிறீங்க. அந்த புக்கை எடுக்கும்போது அந்த ஒரு டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ரொம்ப டைம் எடுக்கலாம், ரொம்ப வளவளன்னு போகிற மாதிரி வந்திருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டுமே நீங்கள் ஸ்டக் ஆகிடக்கூடாது. பரவாயில்ல, கஷ்டமாக இருக்கா அப்படியே திருப்பங்க, நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கலாம். பாலிட்டி கஷ்டமாக இருக்கா, ஹிஸ்ட்ரி படிங்க. ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்கா, தமிழ் படிங்க. தமிழ் கஷ்டமாக இருக்கா, இங்கிலீஷ் படிங்க. எல்லாமே கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று ஈஸியாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மைண்ட் நீங்கள் மாற்றிட்டே வந்துருக்கணும். ஒரு மேக்ஸ் படிக்கிறீங்க, ஒரு எஸ்ஐ வந்து பார்க்குறீங்க, சிஏ பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியல அப்படின்னா அதை அப்படியே மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் படிங்க. டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரைட்? ஒரு இடத்துலையுமே இதுதான் வாழ்க்கை முடியுதுன்றது நிச்சயமாக கிடையாது. ஒரு தொடக்கம்னு இருந்தால் முடிவுன்னு இருக்கும். ஓகே, ஒரு கஷ்டம்னு இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருந்தே தீரும். ஒரு கேள்வி இருக்குன்னா பதில் வந்து இருக்கும். அப்போ ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா ஈஸியான விஷயம் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது எதை பற்றி யோசிக்காதீங்க. என் ஃப்ரெண்ட் நிறைய வந்து படிச்சுட்டான், ஒரு அகாடமி வந்து போகிறான், டிஸ்பேட்ச் போகிறான், ஏகப்பட்ட விஷயம் படிச்சுட்டான், நான் படிக்கவே இல்லை, இந்த மாதிரி நீ யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு உங்கள் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வந்து பண்ண முடியும். எனக்கு இன்றைக்கி ஒரு பேஜாக படிக்க முடியுதா, பரவாயில்லை, அதை மட்டும் பண்ணுங்கள். நாளைக்கு 2 வந்து இப்போ நகா மாற்றலாம், நாளைக்கு அது 4 வந்து இப்போ நகா மாற்றுங்க. யாருக்கூடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்ப காலகட்டம் ரொம்ப காண்டாக கடுப்பாக தாங்க இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது பாஸ் ஆகுமான்ற ஒரு கேள்வி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. வந்தாலும் பார்த்துக்கலாம், வரனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் கொண்டு போனால் தான் ரிலாக்ஸ்டாக படிக்க முடியும், ஜாலியாக படிக்க முடியும். போட்டித் தேர்வில் நாலேஜ் தாண்டி எக்ஸாமுக்கு என்ன படிக்கிறோம், ரெலவெண்ட்டாக என்ன கொண்டு போகிறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அந்த விஷயம் தான் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போது ஸோ Group 2A த பேசிக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க Group 2A என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன மார்க்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். திரும்ப நான் சொல்லிட்டே இருந்தால் ரொம்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒரு சில விஷயம் மட்டும் நான் பேசிக்காக நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், ப்ரிலிம்ஸ். ஓகேவா? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் என்னவாக இருக்கும்?
இப்போ இந்த இடத்துல குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 2A படிக்கிறீங்கன்னா இது ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக அப்படின்ற மாதிரி கிடையாது. படிக்கும் போதே ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் கம்பைன் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறீங்க, அந்த புக்கில் இருந்து ப்ரிலிம்ஸ் எங்கே கேட்டிருக்காங்க, மெயின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, 2 சிலபஸ் எடுத்துக்கோங்க. இப்போ குரூப் 2 2A இருக்குது, இது ப்ரிலிம்ஸோட சிலபஸ் இருக்குது, இங்கே மெயின் சிலபஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணால் வேலை கொடுக்க போகிறது கிடையாது. பட் இங்கே என்ன விஷயம்னா, இங்கே ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்களே, இந்த படிக்கும் போது இங்கே வர டாபிக் மெயின்ஸுக்கு என்ன வந்து கவர் ஆகுது, ஆல்மோஸ்ட் குரூப் 2Aக்கு சேம் சிலபஸ் தாங்க இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. குரூப் 2ல் டிஸ்கிரிப்டிவ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயுமே எந்த டாப்பிக்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த புக்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம், அந்த படிக்கிற புத்தகத்தை ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டா ப்ரிலிம்ஸை முடிக்கும் போதே மெயின்ஸ்க்கு நீங்கள் 60-70% முடிக்கணும், முடிச்சிருக்கணும். அதை பண்ணால் தான் குரூப் 2A வேலை நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் இருக்கும். அது ஃபுல்லாக படிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ரிசல்ட் வரத்துக்கு லேட் ஆகலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கணும். ஓகே, ரைட். இப்போது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வந்து வரலாம், 200 கேள்விகளுக்கு 150 to 160 நீங்கள் வந்து போடணும். இதில் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 95 போட்டாகணும், மேக்ஸில் மினிமம் 23 போட்டாகணும், ஜிஎஸில் 40க்கு மேலே நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? சரி, இப்போது இந்த 40, 95, 150 இதுக்கு புக் லிஸ்ட் நம்ம என்ன வந்து பண்ணலாம் அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், குரூப் 2A சிலபஸை ஃபுல்லாக டீகோட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்த வீடியோவில் சிலபஸ் வைஸ் எங்கேருந்து படிக்கலாம், புக் வைஸ் அதை நம்ம வந்து கொடுக்குறோம், அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் கொடுக்கும் போதும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போயிட்டுருப்போம். ஓகே, ரைட், பார்க்கலாம். சரிங்க, புக் லிஸ்ட்டு எங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டியது, சமச்சீர் புத்தகம், டிகிரி புத்தகம், பெரிய லெவல் படிக்கிறோம், இந்த புக்கு வேணாம் அந்த புக்கு வேணாம் அப்படிலாம் இல்லை. சிலபஸ் வைஸ் கொண்டு போங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சிலபஸ் வைஸ் எதை படித்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக வந்து பின்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் நம்ம வந்து பார்த்துலாம். லாங்குவேஜுக்கு சொல்லவே வேணாம், நீங்கள் ஸ்கூல் புக் தான் ப்ரிப்பேர் பண்ணியாகணும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, இப்போ குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் எப்படி வந்து கேட்குறாங்க, இங்கிலீஷ் எப்படி வந்து வருது, அதை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடச்சிடும், இன்னும் பெட்டராக வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போ இங்கிலீஷ் வந்து அந்த பிடபிள்யூடிக்கு மட்டும் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் வரும்போது அந்த பேப்பரும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தமிழுக்கும் புது சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி கொடுக்க போகிறாங்க ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். குரூப் 2 படிக்கும்போது இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு புக்ஸு 6th to 12th வரைக்கும் நியூ புக்ஸ் ஃபுல்லாக வந்து படிக்கணும். ஓல்டு புக்ஸுக்கு ஒரு பிஒய்க்கு மட்டும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் வந்து போதும். இங்கிலீஷ்க்கு பேஸ்ட் ஆன் சிலபஸ், ஸோ அந்த போயம், ப்ரோஸு, கிராமர் எல்லாமே நம்ம வேர்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ்க்காக மட்டும், இங்கிலீஷ்க்கு தனியாக வீடியோ நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், லாங்குவேஜ் பார்ட் வந்து நம்ம ஜூலை 12 குரூப் 4 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் பெட்டர் ஐடியா அவனுக்கு வந்து கிடைக்கும். அதை பார்த்துட்டு இன்னும் ப்ரிப்பரேஷன் வேறு வந்து மாற்றலாம். இன்கேஸ் தமிழில் வந்து புது புக் மட்டும் போதுமா, இல்லை வேறு என்ன வந்து கேட்குறாங்களா, சிலபஸ் மாற்றிருக்காங்க, இலக்கணம் எப்படி வந்து கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, எந்த வரைக்கும் போதுமான்ற விஷயம் வரைக்கும் ஒரு டெமோ பார்த்தா இன்னும் பெட்டராக நமக்கு வந்து புரியும். ஸோ குரூப் 4 முடியட்டும், லாங்குவேஜ்க்கு இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கொண்டு போயிடலாம். இப்போ ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதையும் மீறி கஷ்டமாக கேட்டிருக்காங்க, வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா குரூப் 2க்கு இன்னும் நம்ம மெருகேற்றலாம். ஏன்னா சிலபஸ் பார்த்ததுக்கப்புறம் நாமெல்லாம் ஒரு கெஸ்ஸிங்கில் டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லாங்குவேஜுக்கு எப்படி கேட்க போகிறாங்கன்னு ஐடியா இல்லாமல் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம 6th 12th வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு, ப்ளஸ் டாபிக் வைஸ் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வேறு மாதிரி கேட்டிருக்காங்களா, அது ஏற்ற மாதிரி குரூப் 2க்கு டெஸ்ட் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். மேக்ஸு, ஸோ மேக்ஸ் ஃபஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது பிஒய்க்யூ. இதில் பிஒய்க்யூ பொறுத்த வரைக்கும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம யோசிக்கிறது 4 ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் ஏ மட்டும் படிச்சுக்கலாம், அதை மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ கேட்குற கேள்விகள்லாம் பெருசாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கேள்வி ரொம்ப பெருசாக வந்து கேட்குறாங்க. ஒரு 5 years பேக் எல்லாமே 1 line தான் கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 14 என்ன 1 lineல கேட்பாங்க. AD 57 ஜான்சியில் யார் வந்து இப்போ இருந்தால் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. பேட்டில் பானிபட் எந்த வருஷம், ஒரு லைனில் மட்டும் தான் வந்திருக்கும். பட் இப்போது அந்த ஆன்சர் 1 line இருந்தாலும் கேள்வி எல்லாமே பெருசாக கேட்குறாங்க. அந்த டைம் கன்சூமிங் அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டின் வந்து பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின் அந்த கேள்வி நீங்கள் பார்க்கும்போது அது இன்னும் வேறு மாதிரி எப்படி வந்து கேட்கலாம். இப்போ ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை கேட்குறாங்களா, அந்த தீண்டாமையை ஒரு பெரிய கேள்வியை எப்படி வந்து கொண்டு வர முடியும். அசர்ஷன், ரீசன், அந்த காரணம் குடல் எப்படி வந்து இப்போ மேக்கப் பண்ணலான்றதை நீங்களாக செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை ஒரு அகாடமியில் கொடுக்குறத மட்டும் அப்படியே பிளைண்டாக நம்ம வந்து கொண்டு போகாமல் செல்ஃபாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு டாப்பருக்கும் நம்ம கிளியர் பண்ண முடியாததுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அகாடமி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலாம், படிக்கலாம், PDF கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து ஓகே. பட் நீங்கள் என்ன வந்து பண்ணுறீங்க, இப்போ ஒரு PDF வந்து கொடுக்குறோன்னா அந்த PDF ஒன்ஸ் படிக்கக்கூடாது, ஒரு 3 டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். எல்லா டாப்பிக்குமே நீங்கள் மல்டிபிள் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 6th to 12th வரைக்கும் எல்லா புக்கை நான் வந்து படித்தேன், கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, அந்த ஒரு டைம் படிச்சிருப்பாங்க, ப்ராப்பராக படிச்சிருக்க மாட்டாங்க.
அதை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணால் போதுமான விஷயமா வந்து இருக்கும். நான் குரூப் ஒன்றுக்கும் சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் பேசிக்காக தான் கேட்பாங்க, பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணிட்டு போங்க, ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணலாம் நான் சொல்லியிருப்பேன். குரூப் 1 இந்த வருஷம் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, எந்த டவுட்டுமே இல்லாமல். ஓகே, அப்போ அந்த பேசிக்ஸை திரும்ப திரும்ப வந்து பண்ணுங்கள், தெரிஞ்ச ஏரியாவை ஸ்ட்ராங்காக படிங்க. ஓகே, ஒரு புக் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்போ 100 கேள்வி இருக்குது, 80 கேள்வி ஈஸியாக இருக்குது, 20 கேள்வி கஷ்டமாக இருக்குது. 20 கேள்விக்கு எந்த புக்கை வந்து படிக்கலாம், எந்த சோர்ஸை பார்க்கலாம், என்ன யூடியூப் பார்க்கலாம், தேடாதீங்க. 8 இருக்கா, இதை முதல்ல நீங்கள் முடிங்க. தெரிஞ்ச ஸ்ட்ராங்காக பண்ணால் போதுமான விஷயமா இருக்கும். மேக்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்து கண்டென்ட்டை நம்ம வந்து எடுக்கணும். இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக வந்து போயிட்டுருக்கு. 25 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இல்லை மினிமம் 23 வந்து போட்டாகணும். அந்த 23 கேள்வி இருக்குல்ல, அந்த 23ல் பிஒய்க்யூ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் எல்லா டாப்பிக்குமே இது வரைக்கும் கேட்டது எல்லா எக்ஸாம்ஸ் பார்க்கணும். குரூப் 2 மட்டும் இல்லாமல் குரூப் 2, குரூப் 1, குரூப் 3, குரூப் 4 எல்லாமே கவர் பண்ணணும். அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது மினிமம் ஒரு 15லேருந்து 17 கேள்விகள் நீங்கள் அங்கேயே சால்வ் பண்ணிடலாம். அந்த பேலன்ஸ் ஒரு 8 to 5 கேள்விகளில் என்ன பண்ண போகிறீங்க, இன்னும் டிஃபிகல்ட்டாக வர மாதிரி வந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 15 வந்து முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் அந்த 8 நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லாங்குவேஜ் மேக்ஸ் வந்து பின்னாக ஓவர். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஒரு பெரிய குழப்பம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த புக்கு மட்டும் படித்தா போதுமா, குரூப் 2 இந்த மாதிரி கேட்குறாங்க, டிகிரி லெவல் கேட்குறாங்க, என்ன கவர் பண்ணலான்ற விஷயம் பெருசாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இங்கே நான் சொல்கிறேன், குரூப் 2 2Aக்கு நீங்கள் சமச்சர் புத்தகமும் படிக்கணும், ப்ளஸ் டிகிரி லெவல் புத்தகமும் படிக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபிலிம்ஸ்க்காக மட்டும் படிக்கலை, ஃபிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேர்ந்து வந்து படிக்கிறீங்க. ஓகேவா? ஆனால் இங்கே நீங்கள் பண்ணும்போது ஒரு டாப்பிக்கும், ஓகே, பாலிட்டியோ ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அந்த டாபிக் ப்ரிலிம்ஸில் கவர் ஆகுதா, மெயின்ஸில் கவர் ஆகுதா, இல்லை ரெண்டுமே வந்து கவர் ஆகுதா? ரெண்டுமே கவர் ஆகுதுன்னா நோட்ஸை நீங்கள் ப்ராப்பராக மேக் பண்ணணும். ஓகே, டைம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அந்த டைம் வந்து சுத்தமாக வந்து பின்னாக்கா பத்தாது. அந்த டைம் நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கும் போதே இது ப்ரிலிம்ஸாக மெயின்ஸான்னு கொண்டு போனால் தான் இந்த புக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கும். திரும்ப நான் சொல்கிறேன், சோர்ஸை நீங்கள் மாற்றவே வேண்டாம், படிக்கிற விதம் அதை மட்டும் மாற்றுங்க. ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு இந்த புக்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 75 கேட்குறாங்க, இதில் ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ் கேட்குறாங்க, ஒரு 15 கேள்விகள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை வந்து வச்சுக்கலாம். 15 கேள்விகள், பேலன்ஸ் 60 கேள்வி இருக்கா? இந்த 60ல் 50% கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30லேருந்து 32 கேள்விகள் சமச்சீர் புத்தகம் பேஸ் பண்ணி தான் வரும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் லாஸ்ட் குரூப் 1 செக் பண்ணுங்கள், குரூப் 2 செக் பண்ணுங்கள். கேள்விகள்லாம் டேரெக்டாக கேட்குறது கிடையாதுங்க. இப்போது நம்ம பசங்க யோசிக்கிற விஷயம், நம்ம எல்லா புக்கையும் நம்ம வந்து படிக்கிறோம், 12th புக் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம், பட் ஏன் வந்து வரமாட்டது? கண்டென்ட் கேட்குறாங்க, கேள்வி டேரெக்டாக வந்து வரது இல்லை. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் ஃபில்டர் பண்ண டஃப்பாக தான் கேட்குறாங்க, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். படிக்கிறப்ப பிஒய்க்கு எப்படி வந்து கேட்டிருக்காங்க, லாஸ்ட்டாக டஃப்பாக அந்த எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க ஒரு டாப்பிக்கை, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த 60 கேள்விகளில் கையில் இருக்க சோர்ஸ், எல்லாருக்குமே இருக்க சோர்ஸ் அமைச்சர் புத்தகம், அந்த புத்தகத்தில் இருந்து 30 கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் 95 லாங்குவேஜ் போடுறீங்க, ஓகே, ஒரு 20 நம்ம வச்சுக்கலாமே, இது உங்களுக்கு மேக்ஸ் 20 வந்து இப்படின்னா போகிறீங்க, ஒரு 115 கிட்ட வந்து இப்படினாக்கா வருது. ரைட், அடுத்தது சமைச்சர் புத்தகம் பேருந்து ஜிஎஸ் வந்து இருக்குது, ஒரு 30 கேள்வி இருக்குது, எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? ஒரு 145 கிட்ட வந்திருக்கா. இப்போ இந்த 145 நான் சொல்லும் போது ஈஸியாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும், பட் இதுக்கான எஃபோர்ட் நம்ம வந்து போட்டாகணும். இந்த 145 கையில் இருக்க சோர்ஸ் மட்டுமே போதும் ப்ரிலிம்ஸ்க்கு. ஓகேவா? கட் ஆஃப் எவ்வளோ? இப்போ ஒரு 150 160 வரப்போகுதா? ஒரு 10-15 கேள்விகளே எக்ஸ்ட்ரா வந்து பின்னாக வேணும். 200 மார்க் ப்ரிலிம்ஸ்க்கு தேவை இல்லை. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் இதை ப்ராப்பராக படித்து லாஸ்ட் குரூப் பேப்பர் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் பண்ணுறதோ இல்லை கமெண்ட்டில் வந்து திட்டுறதோ இல்லை யோசிக்கிற வேலையே வேண்டாம். புக்ஸ் இருக்குதா, நீங்கள் போயிட்டு நீங்களே செல்ஃபாக அனலைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் பேப்பரில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, 30 கேள்வியா 33 கேள்வியா? நிச்சயமாக யூ கேன் ஆன்சர் இட். ஓகே, நிச்சயமாக வந்து பின்னாக பண்ண முடியும். அப்போ தெரிஞ்ச சோர்ஸை ஃபுல்லாக வந்து முடிங்க, இதை ப்ராப்பராக முடிக்கணும். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, ஃபில்டர் பண்ணுறது இவங்க சொல்லிட்டாங்க, அந்த கதையே இல்லை, எல்லாத்தையும் வந்து முடிக்கணும். A to Z சமச்சீர் புத்தகம் ஃபுல்லாக முடித்தாதான் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். டாட். எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓகே, டிகிரி லெவல் படிக்க வேணாமெல்லாம் இல்லை, கண்டிப்பாக படித்து ஆகணும். ஆனால் பேஸ் எங்கே இருக்குது, ஸ்டார்டிங் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இந்த எல்லா புக்ஸுமே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ், சோஷியல் எல்லாமே முடிச்சு ஆகணும். எல்லா டாப்பிக்கும் முடிக்கணும். ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறீங்க, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த புக் பப்ளிகேஷன் புக் வந்து போகணும். பாலிட்டி பிரியாமல் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் லட்சுமிகாந்த் மற்ற புக்கை நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? இப்போ ஜியாகிரஃபி இருக்குது, இந்தியன் ஜியாகிரஃபி 10th புக்கில் இருக்குது, 12th புக் லைட்டாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் புக்கோ அதை நம்ம வந்து பின்னாக போகணும். இதே எல்லா டாபிக் இதே மாதிரி தான். இப்போ எக்கனாமி இருக்குது, ஃபிஸ்கல் எக்கனாமி இருக்கா, 12th புக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐ ரெப்போ ரேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. 12th புக் நான் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன்.
ஜிடிபி 10th புக் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் புக்கு வந்து போகணும். ஸோ இங்கே முடிச்சுட்டு தான் அங்கே வந்து போகணும். இதில் கையை வைக்காமல் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா இதை வந்து பின்னாக விட்டுருவீங்க. சமைச்சர் புக்கு தானே, ஈஸி, பார்த்துக்கலாம், அந்த கதையே வேணாம் ராஜா, அந்த கதையே வேண்டாம், ஈஸியாக எங்கே தோணுதோ அங்கே தான் ஆபத்து, அழகு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக இருந்தால் ட்விஸ்ட் அங்கே தான் வைப்பாங்க. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வாங்க. இதுதாங்க. இந்த எல்லா புக்கும் கையில் இருக்கணுமான்னு கேட்டால் நிச்சயமாக கையில் இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறேன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நமக்கு வந்து வேணும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த புக்கில் ரொம்ப ரேர். பப்ளாட்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் பெருசாலாம் படிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. கவர்னன்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ பார்த்தா வந்து பின்னாக போதுமான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னி காலகட்டத்தில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் புக்கை பேஸ் பண்ணதை விட கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி தான் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கலெக்டர்ஸு, அது கீழே வந்து டிஆர்ஓ, ரெவன்யூ ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு போகிறோம். ஆனால் கேள்விகள் ரொம்ப சிம்பிளாக வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, இந்த புக்ஸ் எல்லாம் வேணுமானா எஸ் வேணும், இது கையில் இருக்கணும். ஆனால் இதை முடிச்சுட்டு தான் இங்கே வரணும். இதை முடிக்காமல் நீங்கள் இங்கே வந்தீங்க நேராக கடலில் போய் குதிச்ச மாதிரி ஆகிடும். தலைக்கீழாக தான் குதிப்பேன்னு அப்புறம் மாதிரி வந்து முடிவு எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் திங் நேராக வந்து போங்க, அந்த புக்ஸை வந்து முடிங்க. 6th புக்கா, 7th புக்கா, 8th புக்கா, சிலபஸ் வைஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸாக எல்லா டாப்பிக்குமே தரவு ஃபிங்கர் டிப்பில் வந்துருக்கணும். எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துருக்கணும். ஜியாகிரஃபியா, மான்சூனா 10th புக்கில் இருக்குது தெரியணும். அதை முடிச்சுட்டு தான் இங்கே நீங்கள் வந்து பின்னாக்கா கையை வைக்கணும். அதை வைக்காமல் கையை வைக்காதீங்க. ஓகே, எல்லா புக்ஸுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக இதெல்லாம் வந்து வேணும். கம்ப்ளீட் நீங்கள் வேலை வாங்குறதுக்கு இந்த புக்கெலாம் கையில் இருந்தாகணும். ஓகேவா? அடுத்தது இந்த புக்ஸு பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம லாஸ்ட் டைம் வந்து வேட் ஸ்டடி வந்து போடும்போது இந்த என்சிஆர்டிலாம் கொடுக்கும்போது சில பேர் கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு. ஆனால் லாஸ்ட்டு குரூப் 2A மெயின்ஸ் பேப்பரில் கேட்டாங்களா கேட்கலான்னு போய் செக் பண்ணி பாருங்கள், கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகே, அண்ட் இந்த புக்கில் ரொம்ப ரேருங்க. எல்லாம் வந்து படிக்கணுமான்னு கேட்டால் லாஸ்ட் டைமாக படிச்சிக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க, இந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் ஃபுல் புக்கெல்லாம் படிக்க முடியாது. ஏன்னா இந்த புக்கில் ரொம்ப யூபிஎஸ் லெவலில் ரொம்ப டெப்த்தாக வந்து போகணும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இதெல்லாம் ஃபுல்லாலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. நமக்கு தேவை எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக கட் ஆஃபை கொண்டு போகணும். எஸ், ஒரு 40-50 கேள்வி கஷ்டமாக தாங்க கேட்குறாங்க. 150 கேள்வி ஈஸியாக இருக்குல்ல. அந்த 150 கேள்வி வந்து இப்போ நாங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஒரு பேப்பரில் 200 கேள்வி இருக்குன்னா அது மிக்சராக மாற்றி வந்து போகும். அந்த மிக்சராக மாற்றி வரும்போது பேப்பர் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம், ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். தெரிஞ்ச ஏரியாக்கள், தெரிஞ்ச புக்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டா தெரியாத ஏரியாவை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு நம்பிக்கை வரும். 6th புக்கோ 10th புக்கோ 12th புக்கோ ஃபுல்லாக முடிச்சுட்டேன், எப்படி கேட்டாலும் ஐ கேன் ஆன்சர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். படிக்கிற மெத்தட் அதை நம்ம வந்து மாற்றணும். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்லைன்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். இந்த ஒன்லைன்ஸ் எப்படி இருக்கும்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுப்போம். பசங்க ஃபுல்லாக அதை வந்து படிப்பாங்க. இதுக்கப்புறம் இதே ஒன்லைனஸை பேஸ் பண்ணி இங்கே ஆப்ஷன் இருக்காது, நோ ஆப்ஷன் மோட். அப்படியே வந்து பின்னாடி படிக்க வைப்பேன். புக்கில் என்ன இருக்கோ அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து படிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் இதே ஒன்லைனஸை ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு 4 ஆப்ஷன் வச்சு நான் கொடுப்பேன். பசங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்லைனஸ் ஃபுல்லாக நான் வந்து படித்தேன், இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. கண்டென்ட் அதே தான், எங்கேயுமே இல்லை. இதுவும் சமைச்சர் புத்தகம் தான், இதுவும் சமைச்சர் புத்தகம் தான். பட் ஏன் அதை பண்ண முடியலன்னா அந்த கண்டென்ட் அவங்க ஓகே கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி மட்டும் படிக்காமல் புரிஞ்சு படிக்கணும். நான் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி குரூப் 2 மாதிரியே குரூப் 4 மாதிரியே இல்லை. செலக்டிவாக சொல்லிடலாம், பாலிட்டியாக இதான் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியாக இதான் கேட்பாங்கன்றதை நம்ம செலக்டிவாக சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி செலக்டிவாக சொல்ல முடியல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மாடல் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான புக் லிஸ்ட்டு. இந்த எல்லா புக்ஸும் கண்டிப்பாக கையில் இருக்கணுங்க. சயின்ஸ் டேக்கெலாம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கலாம். அண்ட் இதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த புக்ஸ் வந்து சமைச்சர் புக்கில் இருந்து எந்தெந்த டாபிக் எங்கேருந்து படிக்கலாம் சிலபஸ் வைஸை நம்ம வந்து கொடுக்குறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புக்ஸ்லாம் பேசிக். ஓகேவா? திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே கையை வைக்காமல் இங்கே போகாதீங்க. இது யார் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். டிகிரி புக்கை படிக்க வேணான்னு சொல்கிறான், அந்த ஆங்கிள் கிடையாது, தப்பாக நான் கைட் பண்ணல. இதை நீங்கள் படித்து தான் ஆகணும். பட் இதை முடிச்சுட்டு இங்கே வாங்க. முதல் படி ஏறிட்டு 4வது படிக்க போகலாமே. கரெக்டாக 4வது படிக்க போனால் கால்வலி கொஞ்சம் வந்து வரும். ஓகே, அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேணாம். கீழே இருக்குல்ல, இதை மூலம் எடுங்க, நம்புங்க. முதல்ல நீங்கள் படிக்கிற விஷயம் சரியாக இருக்குன்னு நீங்கள் நம்பினாதாங்க அடுத்து போகவே முடியும். ஓகே, ஸோ புரியும் நினைக்கிறேன். இந்த பேசிக் புக் லிஸ்ட்டே போதுமான விஷயம் தான். அடுத்த வீடியோவில் ஒரு புக்கில் இருந்தும் சமைச்சர் புக்கில் இருந்து இந்த டாப்பிக்கில் வந்து எப்படி கொண்டு போகலாம். அண்ட் இங்கிலீஷ்க்கான வேட் ஸ்டடி அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் சீக்கிரமாக வருது. நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, போதுமான விஷயமா இருக்கும். அண்ட் பேட்ச் ஓப்பனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.